வணக்கம், நான் உங்கள் மோகனா. 10/9/2025 தினத்தந்தி சினிமா செய்திகள். வாங்க பார்க்கலாம். திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசை சோபனா அவர்கள். மலையாள சினிமாவின் முன்னணி நடிகையாக திகழும் சோபனா அவர்கள் தமிழிலும் எனக்குள் ஒருவன், இது நம்ம ஆளு, தளபதி போன்ற படங்களில் நடித்துள்ளார். நடிப்பு தாண்டி பரதநாட்டிய கலைஞரான சோபனாக்கா அவர்கள் தனது நாட்டிய பள்ளி மூலமாக ஏராளமான மாணவ மாணவிகளுக்கு பரதநாட்டிய கலையை கற்றுத்தந்தும் வருகிறார். இதற்கிடையே சினிமாவில் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புவதாக சோபனாக்கா அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, நான் ஒரு திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்க விரும்புகிறேன். இதற்காக சில இயக்குநரிடம் பேசினேன். ஆனால் அவர்கள் ஏற்க மாட்டார்களே என்று அவர்கள் தெரிவித்தனர். மம்முட்டி அவர்கள் இதைவிட ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாரே, காதல் தீ கோர் படத்தில் ஓரின சேர்க்கையாளர் கதாபாத்திரத்தில். அப்போது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று கேட்டேன். அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். திருநங்கையாக நடிப்பது கடினம். அதற்காக தோற்றம், பேச்சு, வழக்கு மற்றும் குரலை மாற்றி வேண்டியிருக்கும். ஆனாலும் அது எனக்கு ஒரு சவாலாக இருக்கும். என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றார். அப்புறம் அபர்ணா தாஸ் கண்டனம், போலி ஆபாச புகைப்படங்கள். பீஸ்ட், டாடா படங்களில் நடித்து பேசப்பட்ட அபர்ணா தாஸ் அவர்கள் திருமணத்துக்கு பிறகும் படங்கள் நடித்து வருகிறார். தற்போது தமிழ், மலையாளத்தில் ஓய்வின்றி நிறைய படங்கள் நடித்து வருகிறார். இதற்கிடையில் நடிகைகளின் போலி ஆபாச படங்கள் இணையத்தில் வெளியிடப்படுவதை அவர் கண்டித்து உள்ளார். அவர் கூறும்போது, சமூக வலைதளங்களில் நடிகைகளின் போலி ஆபாச படங்கள் பரவி கிடைக்கின்றன. இதை எப்படி தடுப்பது என்றே புரியவில்லை. தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகும் என்பது மட்டும் புரிகிறது. எனவே இது என் புகைப்படம் கிடையாது என்று ஒவ்வொரு இடமும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. மக்கள்தான் எது உண்மை எது பொய் என்று ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை சரியாக வைத்துக் கொண்டாலே போதும், மற்றபடி எங்கு எதையுமே மாற்ற முடியாது என்றார். அடுத்தது, பாலிவுட் சினிமாவில் களமிறங்கும் டோனி அவர்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் டோனிக்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் உண்டு. டோனியின் மனைவி சாக்ஷியின் டோனி என்டர்டெயின்மெண்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி தமிழில் ஹரிஷ் கல்யாண் இவனா நடித்த LGM படத்தை தயாரித்தார். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட டோனி IPL கிரிக்கெட்டில் சென்னை சூப்பர் கிங் அணிக்காக விளையாடி கொண்டு வருகிறார். இதற்கிடையே நடிகர் மாதவன் அவர்களும் டோனியும் துப்பாக்கி ஏந்தி வீரர்களாக நடித்துள்ளனர். தி ஜேஸ் படத்தின் டைசர் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது ஒரு விளம்பரத்துக்கான ட்ரெய்லர் தான் என்றும் ஆவணப்படமாக இருக்கலாம் என்றும் விவாதம் எழுந்துள்ளது. இதனால் டோனி அவர்கள் நடிகராக களமிறங்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் நிச்சயம் பாலிவுட் சினிமாவில் டோனி அவர்கள் கால் பதிக்கத்தான் போகிறார் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. வசன் பாலா இயக்கும் இந்த புதிய படத்தின் அடுத்த கட்ட அப்டேட் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது டோனி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அப்புறம், வாழ்க்கை ரயில் பயணம் போல காதல் தோல்வியை குறிப்பிடும் அஷ்னா சவாரி. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இனிமே இப்படித்தான். ராகேஷ் திரையரங்கம், கன்னித்தீவு, MI3 உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் அஷ்னா சவாரி. பலபல மேனியும் கலகல பேச்சாயும் ரசிகர்களை கவர்ந்த அஷ்னா சவாரி அதன் பிறகு சொல்லிக் கொள்ளும்படி படங்கள் நடிக்கவில்லை. இந்த நிலையில் அஷ்னா சவாரி மீண்டும் தமிழ் படங்கள் நடிக்கப் போவதாக கூறப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் அவர் தெரிவித்துள்ள சில கருத்துக்களை ரசிகர்களை யோசிக்க வைத்திருக்கிறது. வாழ்க்கை என்பது ரயில் பயணம் போல. சில ரயில்கள் சரியான நேரத்துக்கு வந்தாலும் அதில் பயணிக்க மனம் தயங்குகிறது. சில ரயில்கள் தவறான வழியில் நம்மை அழைத்து சென்று விடுகிறது. நமக்கான ரயில் தாமதமானாலும் வந்தே தீரும். அதில் பயணிப்பதே நல்லது என்று குறிப்பிட்டு உள்ளார். அஷ்னா சவாரி காதல் தோல்வியை சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் அவரது இந்த பதிவு பல்வேறு யுகங்களை கிளப்பியிருக்கிறது. தொழில்நுட்பத்தால் சினிமா துண்டாடப்பட்டு விட்டது. நேற்று சொன்ன சினிமா இதுதான். கவிஞர் வைரமுத்து அவர்கள். ஐதனை கௌதமன் எழுதி இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ள புதிய படம் படையாண்டா மாவீரா. பூஜிதா சமுத்திரகனி, சரண்யா பொன்வண்ணன் ஆகியோர் நடித்துள்ள இந்த படம் விரைவில் திரைக்கு வருகிறது. கவிஞர் வைரமுத்து பாடல்கள் எழுதியுள்ளார். சென்னையில் நடந்த பட விழாவில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பங்கேற்று பேசும்போது, இன்றைக்கு சினிமாவில் போக்கும் நோக்கும் துன்பப்படும் நிலையில் இருக்கிறது. 200 படங்கள் வெளிவந்தால் அதில் 10 படங்கள் மட்டுமே வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கின்றன. வாழ்க்கையை பார்த்து எடுக்காமல் படங்களை பார்த்து சினிமா எடுப்பதே இதற்கு காரணம். சினிமா தற்போது தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு சில இயக்குநர்கள் தனது துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை. இதில் ரகசியம் என்ன வேண்டியுள்ளது? 7000 பாடல்களை படைத்துள்ளேன். பலர் என்னிடம் உணர்ச்சி இல்லாமல் பாடலை வாங்கி செல்பவர்கள்.
சிலர் மட்டுமே. பாடல்களை ரசித்து வாங்கி செல்பவர்கள் பாலச்சந்தர் அவர்கள், பாரதிராஜா அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் போன்றவருக்கு மட்டும் பாடல்களை நன்றாக எழுதியிருக்கிறீர்கள் என்று என்னிடம் பலரும் கேட்டதுண்டு. எனக்கான முத்திரையை காப்பாற்றவே எல்லா பாடங்களும் சரியாகவே எழுதுகிறேன். ரசிப்பவனுக்கு என் பாடல்கள் சரியாக அமையும். நாங்கள் தெளிக்கும் கவிதைகளை கண்டுபிடித்து ரசிப்பவனே கடவுள் என்றார். அடுத்தது, பெயர் புகைப்படத்தை அனுமதியின்றி பயன்படுத்துவதா கோர்ட்டை நாடிய ஐஸ்வர்யா ராய் அவர்கள். உலக அழகி பட்டத்துடன் சினிமாவில் நுழைந்துள்ள ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தனது நடிப்பால் பாலிவுட் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக கலக்கி வரும் அபிஷேக் பச்சன் காதலித்து மணந்தார். திருமணத்துக்கு பிறகும் நடித்தும் வருகிறார். தற்போது அவர் தனது அனுமதி இல்லாமல் தன் பெயரையும் புகைப்படத்தையும் விளம்பரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று கோரி டெல்லி ஐகோர்ட்டில் ஐஸ்வர்யா ராய் வழக்கு தொடுத்துள்ளார். இதுகுறித்து ஐஸ்வர்யா ராயின் வக்கீல் சந்தீப் சேத்தி கூறும்போது, ஐஸ்வர்யா ராயின் புகைப்படங்களை சில வியாபாரம் நோக்கத்துடன் காப்பி குவளைகள், டி-ஷர்ட், பாத்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களின் பயன்படுத்தி காசு பார்த்து வருகிறார்கள். இதற்காக அனுமதியின்றி முறையாக வாங்கவும் இல்லை. மேலும் சமூக வலைதளங்களிலும் மார்பிங் செய்யப்பட்ட ஐஸ்வர்யா ராயின் புகைப்படங்களை பரவலிட்டு உள்ளனர். இது உண்மையான படங்கள் அல்ல. எனவே உரிய அனுமதி இல்லாமல் ஐஸ்வர்யா ராயின் புகைப்பட பெயரை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளோம் என்றார். இந்த விவகாரத்தில் தடை விதிக்க உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் உறுதியளித்து உள்ளனர். அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது கோர்ட்டில் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது, தனுஷை முதுகில் குத்த மாட்டேன் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த காலத்தில் பின்னாடி முதுகில் குத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தனுஷ் அவர்கள் நடிக்கும் பெரும்பாலான படங்களுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைத்திருக்கிறார். குறிப்பாக தனுஷ் அவர்களின் வாத்தி படத்துக்கு இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு கிடைத்தது. இருவரது கூட்டணியில் விரைவில் இட்லி கடை படம் வெளியாக இருக்கிறது. இதற்கிடையில் தனுஷ் அவர்களுடன் நடிக்க வந்த வாய்ப்பை மறுத்துவிட்டதாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, தனுஷின் ராயன் படத்தில் அவரது தம்பி ரோலில் நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனால் அதில் நடிக்க முடியாது என மறுத்துவிட்டேன் என்கிறார். கதைப்படி தனுஷ் அவர்களின் முதுகில் குத்தும் கதாபாத்திரம் கதைக்காகவும் அதை செய்ய நான் விரும்பவில்லை. எனவே தான் நடிக்க மறுத்துவிட்டேன். அதற்கு நான் நேரடி வில்லனாகவே நடித்துவிட்டு சென்றிருப்பேன் என்று குறிப்பிட்டு உள்ளார். இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.